பார்க்கக்கூடிய என்ன அர்த்தம்? இந்த சமீ என்ற விஷயத்தில், கேட்பவன் என்ற விஷயத்தில் அவனை போல எதுவும் இல்லை, பார்க்கிற விஷயத்தில் அவனை போல எதுவும் இல்லை. அப்ப அவன் எப்படி கேட்கிறான்? அவனை போல பார்க்கறது யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டான், அவனை போல கேட்கறது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் எப்படி பார்க்கறான்? இந்த மாதிரி தான் பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? எத்தனை பேருக்கு பேசினாலும் அவன் கேட்கிறானா இல்லையா, எந்த மொழியில் பேசினாலும் கேட்கிறானா இல்லையா, எவ்வளவு குறைந்த சத்தத்தில் பேசினாலும் கேட்கிறானா இல்லையா, மனசால் நினைத்தாலும் கேட்கிறானா இல்லையா. இதான் அவனுடைய கேட்டல். அவனுடைய கேட்டலில் அவனை போல யாரும் இல்லைன்னு தெளிவா, அதுக்கு ஆதாரம் நம்ம காட்ட வேண்டியது இல்லை. ஆனாலும் அல்ல அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறான். ஏன்னு கேட்டா, யார் ஒருத்தர் நல்ல விளங்கிக்கிறன்னு இதுல ஏன் அவர்களை இந்த தலைப்புல விவாதம் செய்ய கூப்பிட்டு விட்டு கேட்கறதுக்கு பதில் சொல்லாம திணறாங்கன்னா, அல்லாஹ்வே இதை சொல்லிவிட்டான். உமை யுஸ்ரிக்கு பில்லாஹி லா புர்ஹான லஹு பிஹி. யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்திருறாரோ அவருக்கு ஒரு ஆதாரமும் இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் லா புர்ஹான லஹு பிஹி, அவருக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கவே கிடைக்காது. சும்மா சாதாரண மக்கள்கிட்ட போய் சில லாஜிக் மாதிரி ஏதாவது பேசலாமே தவிர அது கூட எல்லா இடத்துலையும் ஈடுபடாது. கவனமா இருக்கிறவங்கள்ட்ட ஈடுபடாது, பொய் லாஜிக்கா இருக்கும் அது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அவனை போல் எதுவும் இல்லை என்கிற அந்த வசனம் அவனை போல் யாரும் கேட்க முடியாது என்று சொல்லுதா இல்லையா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனம் என்கிறத மனசுல வைத்துக்கொண்டு இதை சொன்னது அல்லாஹ் ஒரு வார்த்தை கூட வேஸ்டா பண்ண மாட்டான், பொருத்தமற்ற இடத்துல பயன்படுத்த மாட்டான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் என்கிற ஒரு மதிப்போட அந்த வசனத்தை பார்த்தால் அது என்ன சொல்கிறது? அவனை போல் கேட்பவன் இல்லை, அவனை போல் பார்ப்பவன் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஒருத்தனுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவனை போல யாருக்குமே இல்லை என்று தெல்ல தெளிவாக 42வது அத்தியாயம் 11வது வசனம் அடித்து சொல்லும் பொழுது, நீங்க அவுலியாவே மகானே அவரை இவரை அப்படின்னு கூப்பிடுறீங்க, அவனை போலவே கேட்பான்னு நினைக்கிறீங்க, லட்சம் பேர் கூப்பிடுறீங்க, கோடி பேர் கூப்பிடுறீங்க, அவருக்கு தெரியாத பாஷையில எல்லாம் கூப்பிடுறீங்க. வாழும் போதே அவருக்கு எந்த பாஷை தெரியாதோ, உசுரோட இருக்கும் போதே எந்த பாஷை அவருக்கு விளங்காது அந்த பாஷையெல்லாம் கூப்பிடுறீங்க. அதெல்லாம் பிரித்து அறிந்து இன்னார் கேட்கிறார் இன்னத்தை கேட்கிறார் என்றெல்லாம் அல்லாட்ட ஒரு முறையிட்டு வாங்கி தருவார்னு ஒரு இடையில சேர்த்துக்கிறீங்க. அது எப்படி கேட்பார்? இது எப்படி அவருடைய செவியை அல்லாஹ்வுடைய செவிக்கு கூட எப்படி ஆக்குறீங்க? செவிங்கிற நீங்க ஒத்துக்கறலன்னு சொன்னா அவருடைய கேட்கும் தன்மையை அல்லாஹ்வுடைய பண்புன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அவருடைய கேட்கும் பண்பை அல்லாஹ்வுடைய கேட்கும் பண்புக்கு ஈக்குவல் ஆக்குறீங்களா? அதுக்கு என்ன ஆன்சரு? இதுக்கு அது என்ன தெளிவா இல்லைன்னு அல்லாஹ் மறுத்து விட்டான். மறுத்த பிறகு இருக்குன்னு சொன்னால் சிறுக்கு இல்லாம என்ன? அல்லாஹ் எதை இல்லைங்கிறானோ அது இருக்குன்னு நம்ம நம்பினால், ஏன்டா எனக்கு உள்ள இடத்துல நீ வச்ச நல்லா கேட்க மாட்டான் நம்மள? எனக்கு உள்ள கேட்கிற திறனை கொண்டே செத்து போன ஆளுக்கு இருக்குன்ட்டியே, உசுரோட உள்ள ஆளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டியே, கழுத குதிரைக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன்னு கேட்க மாட்டான்ல? அப்ப அவனுக்கு மாத்திரமே உள்ளது என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு